யாருக்கா டவுட்ஸ் என்ன அது சார்? சொல்லுங்கள் சார். ஆமாம் ஆமாம் டிஎன்ஏயூவில் ஆமாம் ஆமாம். சார் இப்போ அவர் கேட்குற கேள்வி வந்து வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இதெல்லாம் கொடுக்குறோம்ல, இதோட வந்து நம்ம பயோ இதெல்லாம் கலந்து கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. கலந்து கொடுத்தா உங்களுக்கு வேல்யூ அடிஷன் தான். அந்த இதில் வந்து உங்களுக்கு பாக்டீரியா வளரும், திருப்பி அங்கே போய் நீங்கள் போடுறப்ப அது நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். அங்கே வந்து சூழ்நிலை நல்லா இல்லைன்னா கூட இதில் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்துக்கும். நீமில் வளரும் ட்ரைகோடர்மா வளருது, நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டோம். சூடோமோனாஸ் வளருது, ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. அது அடுத்த ஜென்ரேஷன் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்ல. ஸோ அதான் சார். ஓகே. ஆமாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங்கில் நிறைய கோர்ஸ் இருக்குது. இதில் டிப்ளமோ இன் அக்ரி இன் கோர்ஸ், சரிங்களா? அப்படி ஒரு கோர்ஸ் படித்து முடித்தவர் தான் நம்ம சுப்பு. ஸோ அவரோட ப்ராடக்ட்ஸ் பற்றி எப்படி ஃபங்கல் வேலை பார்க்குது, பாக்டீரியா வேலை பார்க்குது, எப்படி மண்ணோட வளத்தை நம்ம மேம்படுத்த முடியும், ஆர்கானிக்காக எப்படி நம்ம கொண்டு வரலாம், அதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும். ஏன்னா ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனுக்கெல்லாம் நார்மலாக 3 வருஷம் தெரிஞ்சவங்களுக்கு ஐடியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகுங்கிறதெல்லாம் நமக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார். தேங்க்யூ சுப்பு. ஸோ நாம் வந்து நான் சொன்ன மாதிரி ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து முறைகளில் போகும்போது இன்ஆர்கானிக் இதை கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை குறைச்சிட்டு ஆர்கானிக்காக கொண்டு வர்றதுக்கு வந்து இமீடியட்டாக பண்ண முடியாததுனால ஒருங்கிணைந்த முறையில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கை முறைக்கு போகலாம், சரிங்களா? இந்த வகையில் இப்போ ஓடியில் அவர் எப்படி படித்து முடித்தாரோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட சேலம் சந்தியூர் சென்டரில் ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங்கில் டிப்ளமோ இன் அக்ரி இன்புட்ஸ் படித்து முடிச்சவர் தான் நம்ம விஜயகுமார். மேலே வாங்க. இதெல்லாம் சொல்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மாணவிகளாக படிக்காமல் பெரியவங்களை ஆகி வேளாண்மை கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், அதில் வந்து நம்ம இடுபொருட்கள் உற்பத்தியில் ஒரு தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சனி ஞாயிறு 1 வருஷம் கோர்ஸ் இருக்குது நமக்கு அக்ரி யூனிவர்சிட்டியில். நிறைய சென்டர் உங்களுக்கு எந்த ஊருக்கு பக்கமோ அங்கெல்லாம் சென்டர் இருக்காங்க, நீங்கள் போய் படிச்சுக்கலாம். ஸோ அதில் படித்து இன்றைக்கி வந்து ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்குற அளவுக்குன்னும் போது எனக்கு சொல்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. இங்கே நிறைய பேர் இருக்கீங்க, அவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக நான் இது சொல்கிறேன். வந்து தென்னையில் என்னெல்லாம் நம்ம வந்து மதிப்பு கூடுதல் செய்யப்பட்ட பொருட்கள் செய்ய முடியும், எங்கெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குது. நம்ம தென்னை நார் எடுத்துக்கிட்டு நம்ம எவ்வளோ தொழில் பண்ண முடியுங்க நிறையா. ஏன்னா இப்போ காய்கறி பயிர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட்ஸ் நிறையா வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த குழித்தட்டு நாற்றங்கால்னு சொல்லி ப்ரோட்ரே இதுதான். இப்போ யாருமே நம்ம நாற்று போடுறதே இல்லை, எல்லாம் வாங்க தான் செய்கிறோம் நர்சரியிலேருந்து. ஸோ அதுக்கெல்லாம் நிறைய இடுபொருட்களாக இந்த மாதிரி நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியும். அந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது. அழகு தாவரங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, லான் எப்படி பண்ணுறது, மெடிசினல் பிளான்ஸ் எப்படி பண்ணுறது, மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் டிஎன்ஏ வெப்சைட்டில் எல்லாமே இருக்குது. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரே நாளில் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல முடியாது. அதுக்கு தான் அந்த வெப்சைட் டிஎன்ஏயு அக்ரிடெக் போர்ட்டல்னு ஒரு சைட் இருக்குது, வெப்சைட். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் அந்த ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங்னு வரும்போது நீங்கள் சனி ஞாயிறு மட்டும் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட தான் வேணும். ஏன்னா படிக்கிற காலத்துலேருந்து நம்ம ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம், வேலை பார்த்துக்கிட்டு படிக்கிறதுங்கிறது சிரமம். சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். எங்கே சார் படிச்சிங்க? பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் ஃபார்மசியுமே நம்ம டிஎன்ஏ டைப்ல பண்ணுறாங்க. ஓ சூப்பர். லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி நான் 4 கோர்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசில் வேளாண்மை விவசாயத்தில் துறையில் நம்ம எதுவும் படிக்க முடியலங்கிற மாதிரி இருந்தாலும், இப்போ படிக்கணும்னு நீங்கள் ஆர்வமாக இருந்தாலும், தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருந்தாலும், இல்லை நம்ம அடுத்தது வேளாண்மை துறையில் விவசாயத்தில் நாம் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னாலும் உங்களுக்கான வாய்ப்புகள் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நிறையவே இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்குள்ளே போய் பாருங்கள். நிறைய நீங்கள்
இந்த உங்களுக்கு சப்போஸ் பார்க்க முடியும். உங்களுக்கு தேவையானது என்ன, ஏன்னா எல்லாமே படிக்கவும் முடியாது இல்லையா, உங்களுக்கு என்ன வேணுமோ அது நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கேளுங்க. ஏன்னா எங்கள் சயின்டிஸ்ட் எல்லாம் நம்பர் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, இப்போ ரொம்ப ஈஸி. வெப்சைட்டில் தட்டுனா ஏற்காடு கேட்டாலும் எடுத்துடலாம். யார் யார் ஒர்க் பண்ணுறாங்கன்னு எடுத்துட முடியும். கேவிகே எங்கே உங்கள் ஊரில் நியர்பை அந்த டிஎன்ஏ சென்டர் இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் அவங்கள கூட அப்ரோச் பண்ணலாம். சரிங்களா? இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். கௌதம் இல்லை கூப்பிடுங்க. பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ அமேசான் மாதிரி நிறைய ஆன்லைன் மார்க்கெட்டிங் வந்துருச்சு இல்லையா. ஸோ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த காய்கறியில் என்ன ரகம் நல்லாயிருக்கும், எங்கே விதை வாங்கினா நல்லாயிருக்கும், இந்த பழப்பயிரில் என்ன செடி என்ன ரகம் நல்லாயிருக்கும், எங்கள் ஏரியாவுக்கு எது சூட்டபிள். மிளகு நம்ம பேசிகிட்ருக்கோம். மிளகுல வந்து நிறைய ப்ராபகேஷன் மெத்தட் இருக்குது. எப்படி இப்போ நம்ம இவ்வளோ பேசிகிட்ருக்கோம், நம்ம வந்து சார் பேசும்போது நீங்கள் வந்து செடி எங்கே வாங்குறது என்ன அவர் சொல்லிட்டு இருந்தா இல்லையா, கேரளா அந்த மாதிரிலாம். ஏன் கேரளா போய் தான் நம்ம வாங்கணுமா? நம்மக்கிட்ட கொஞ்சம் செடி ஒரு 10 செடி நீங்கள் இங்கே வாங்கிட்டு போகிறீங்கன்னு வைங்க. ஏன்னா ரிலையபிலிட்டி ரொம்ப முக்கியம். எதிலிருந்து வருது? இப்போ தென்னை எல்லாம் மாதிரி பல்லாண்டு பயிர்கள், தென்னை மிளகு எல்லாமே நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே அப்படி தான் வரும். பல்லாண்டு பயிர்களை எங்கேயோ ஒரு நர்சரியில் நம்ம வாங்கி நட்டுட்டோம் அப்படின்னா எப்போ நமக்கு வந்து அது நல்ல கண்ணா கெட்ட கண்ணான்னு தெரிய வரும்? பலன் கொடுக்கும்போது தான். மினிமம் 5-6 வருஷம் இருக்கும். அவ்வளோ வருஷம் நம்ம வளர்த்திட்டு அதுக்கப்புறம் பலன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நிறைய லாஸ் வரும். ஸோ அது இல்லாமல் நாமளே ஏன் நமக்கான மிளகு கண்ணை உற்பத்தி பண்ணிக்க முடியாதா? ரொம்ப சிம்பிள். ஏன்னா வெறும் கட்டிங்ஸ் தான். தண்டு எடுத்து நீங்கள் வந்து தண்டு துண்டாக்கி போட்டால் வந்துடுது. எப்போ போடணும், எப்படி போடணும், எங்கே போடணும், என்ன க்ரோயிங் மீடியா என்ன வைக்கணும், எந்த மாதிரி தண்டை நம்ம கட் பண்ணி போடணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாமளே நமக்கு செடிகளை உற்பத்தி பண்ணிக்க முடியும். சரிங்களா? இது நீங்கள் குழுவாக இருக்கீங்க, உங்கள் குழுவில் வந்து எல்லாரும் எல்லாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி குழுவில் ஒரு 4-5 பேருக்கு இடம் இருக்கலாம். அவங்க வந்து அந்த மாதிரி உற்பத்தி பண்ணி நீங்கள் உங்களுக்குள்ளே கூட ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரும்போது நமக்கு தேவையானது போக மிச்சம் இருக்கிறத நீங்கள் அடுத்தது தொழிலாக மிளகு நாற்றங்கால் தொழில்நுட்பமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த மிளகு நாற்று உற்பத்தி ஒரு தொழிலாக நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய செடிகள் விதைகள் எங்கே கிடைக்குதுன்னு கேட்கும்போது ரிலையபிளாக ஒரு நல்ல சோர்ஸ்லேருந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் என்னென்ன விதைகளெல்லாம் இருக்குது, என்னென்ன செடிகளெல்லாம் இருக்குது, எல்லாமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பண்ணி கொடுக்க முடியுமா? தமிழ்நாடு ஃபார்மர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நிறைய அதர் ஸ்டேட்டுக்கு கூட போகுது. பல்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறி பயிர்களும் சரி, நிறைய விதைகள் எல்லாம். பட் யூனிவர்சிட்டியாக எல்லாருக்கும் பண்ண முடியுமா விதை உற்பத்தி? கண்டிப்பாக பண்ண முடியாதுங்க. ஸோ உங்கள் சப்போர்ட் வேணும். விவசாயிகள் நீங்கள் தாராளமாக நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட ஒரு டைப் வச்சுட்டு உங்கள் பயிரில் உங்கள் ஏரியாவில் என்ன பயிர் இருக்கோ, என்ன உங்களால் வந்து உற்பத்தி பண்ண முடியுமோ, விதைனாலும் சரி நாற்றுகள்னாலும் சரி பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் ஃப்ளவர் க்ராப்ஸில் மார்கழி மல்லிகை, ஸ்டார் ஜாஸ்மின், நட்சத்திர மல்லிகை, இந்த மாதிரி மல்லிகை செடி இதெல்லாம் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். இப்போ சீட் ப்ராபகேஷன்னா ஈஸியாக பண்ணிட முடியும். வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனில் நிறைய டிமாண்டுக்கு தகுந்த அளவு உற்பத்தி பண்ண முடியறதில்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது விவசாயிகள் சப்போர்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதை உற்பத்தி பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னும் போது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட ஒரு டைப் வச்சுட்டு கொலாபரேஷனில், சரிங்களா, உங்களுக்கு அதுக்கான மார்ஜின் இருக்கும். நீங்கள் வந்து சீட் குரோயராக விதை உற்பத்தியாளராக முன்னேறுறீங்க. சரிங்களா? அந்த மாதிரி அதுவும் நீங்கள் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம டிஎன்ஏயு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாமே ஆன்லைன் மார்க்கெட்டிங். ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துலேருந்து எல்லாமே வாங்கிட்டுருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட எல்லா பயிர் ரகங்களும் பயிர் விதைகளும் பயிர் செடிகளும் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக புதிய ஒரு முயற்சி இப்போ இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம், அக்ரிகார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும், சென்னையில் இருந்தாலும் சரி, திருவனந்தபுரத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்க முடியும். அதை இப்போ நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா? பசிக்குதா ரொம்ப? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். தரேன். சாப்பிட்டுட்டு யாரும் போக வேண்டாம், ப்ரோக்ராம் கண்டினியூ ஆகுது. ஆனாலும் சாப்பிட்டுட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இதை முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். பண்ணணும்.
ஸோ இதுக்குள்ளே போனால் நீங்கள் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறதுக்காக இருக்கும். இப்படி ஆன்லைன் சீட் போர்ட்டல், ஆன்லைன் இன்புட் சேல்ஸ் போர்ட்டல் எல்லாமே இருக்கும். சீட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தோட எல்லா ப்ராடக்ட்ஸும் இதில் வரும். நமக்கு வேணுங்கிறத நம்ம தேடி எடுத்துக்கணும். இது வந்து விதைகளுக்கானது. அடுத்தது இப்போ நம்ம ஹார்டிகல்ச்சர்னால ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ்க்கு போகிறோம். என்னென்ன பயிர்கள் இருக்குது, என்னென்ன நாற்றுகள் இருக்குது, என்ன ரேட்டு, காஸ்ட் என்ன அப்படிங்கிறதும் அதில் இருக்கும். சரிங்களா? என்னங்க நாட்டு ரகம்ன்றதுல என்னென்ன ரகங்கள் எங்கெங்கே நம்ம டிஎன்ஏ சென்டரில் என்னென்ன பிளான்ஸ் இருக்கோ அது எல்லாமே இதில் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் அதில் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் சேர்த்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சைட். நாட்டு ரகம் தான் அப்படின்றதெல்லாம் இல்லை. இப்போ தென்னை, காஃபி. ஸோ தென்னை நம்ம வேப்பங்குளம் 6 அப்படின்னு ஒரு டால் வெரைட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க புதுசாக. இதோட தென்னங்கன்று வேணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த சைட்குள்ளே போயிட்டு நம்ம இதை கிளிக் பண்ணணும். நீங்கள் அதில் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். ஃபோன் நம்பர், கம்ப்ளீட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கேட்கும். எல்லாமே கரெக்டாக நீங்கள் இன்புட் கொடுத்தீங்கன்னா பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கேட்கும். பணத்தை முன்னாடி கட்டிடணும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இது வந்து இந்த ஈவன் மஷ்ரூம் ஸ்பான் கூட வாங்கிக்கலாம். இப்போ வந்து மஷ்ரூம் கல்டிவேஷனுக்குலாம் நிறைய பேர் எங்கே இருக்குது ஸ்பான், ஏன்னா நிறைய இடத்துல இல்லை ஸ்பான் உற்பத்தியெல்லாம் நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஸோ அதெல்லாமுமே நீங்கள் உங்கள் ஊர்லேருந்தே உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம். உங்களை தேடி அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து வந்துடும். விதை என்னங்க மிளகு நாற்று இருக்குது, போட்டிருக்கீங்களா தம்பி? போடுங்க மிளகு. ஆமாம், அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது. நம்மளை தேடி வர்றதுனால நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் இங்கேயே வந்து வாங்கிக்கிட்டிங்கன்னா கம்மியாக வாங்கிக்கலாம். சீலிங்ஸ் பேக் பண்ணுறோம். ஆமாம், தேடி வருது நிறைய தான். இப்போ அப்படி தானே வருது. நாங்கள் எதுவும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சென்னைக்கு வந்து நாங்கள் ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட் அனுப்பியிருக்கோம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி, ஏன்னா கொஞ்சம் வேணுன்றவங்களுக்கு வந்து நீட் பேஸ்டாக நுகர்வோருக்கு கரெக்டாக சேவையை செய்யணுங்கிறதுனால புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம். சர்ச் பண்ணி பாருங்கள். கரிப்பலா, பேச்சிப்பாறை, அதாவது ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் கூட இப்போ நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ வந்து ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையமில் என்னென்ன இருக்குது இல்லை, அந்த மாதிரி நீங்கள் இந்த சைட்டில் பார்க்கலான்னு சொல்கிறேன். நீங்கள் அதில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறத இல்லை அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து அதில் இருந்ததுன்னா, இன்னொன்று அதில் இருக்கும். சப்போஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் இருந்ததுன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் காட்டும். அடுத்த சீசன் மேபி சீலிங்ஸ் இருந்து சேல்ஸ் ஆகிருக்குமா இருக்கும், அப்போது நில் ஸ்டாக் காட்டும். இப்போ அடுத்த சீசன் வரும்போது அதில் உங்களுக்கு வந்து ஸ்டாக் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வாங்கிக்கலாம். போதும். வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா? ஸோ செடி, விதைகள் எல்லாமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இது இருக்குது. சரிங்களா? ஒரு ஏரியாலையும் ஒரு கன்சல்டன்ட் மாதிரி இருக்காங்க. நல்லா வந்து ஃபீல்டு பார்க்க தெரிஞ்சவங்க. நோயினா நோய், பூச்சினால் இதுவாச்சுன்னா பூச்சி பிரச்சனை, இதெல்லாம் கரெக்டாக பார்த்து உங்களுக்கு கரெக்டான தீர்வு கொடுக்கறக்கூடிய ஆளுங்களில் எங்கள் டீமில் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம டேவிட் சாரை நான் வந்து அறிமுகப்படுத்துகிறேன். அவர் வந்து ரிட்டையர்டு அக்ரி ஆஃபீஸர் தான். டிஎன்ஏயில் தான் வேலை செஞ்சுருக்காரு. பக்காவாக கன்சல்டிங் பண்ணுவார், எல்லாமே கரெக்டாக சொல்லுவார். டேவிட் சார் வந்து இப்போ பக்காவாக எல்லாமே வந்து சொல்லுவார். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு செடி வச்சு அதுலேருந்து சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு அவர் பண்ணி கொடுப்பார். இப்போ நான் ஆரம்பத்தில் 9 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன். இன்ன வரைக்கும் ஒரு ஃபார்மர் கூட என்னை விட்டு போனது கிடையாது. காரணம் என்னென்னா, நான் பண்ணுற ஃபீல்டில் ஃபார்மர் சம்பாதிக்கிறாராங்கிறத நான் முக்கியமாக உறுதி பண்ணிக்குவேன். நம்ம வந்து போகிறோம்னா அவங்க அதனால் ஒரு பயன் அடையணும். ஸோ என் கூட சேர்ந்தவங்க எல்லாருமே அதே மன ஓட்டத்தில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால வந்து சம்பாதிக்க முடியுன்ற ஒரு தெளிவு இருக்கும். ஸோ அந்த வகையில் டேவிட் சார் வந்து ஒரு பக்காவான அட்வைசர். நீங்கள் எதுவாக இருந்தாலும் சாருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுனீங்கன்னா அவருக்கு ஃபீல்டு விசிட்டு இல்லை ஃபோட்டோ அனுப்புறது எல்லாமே பக்காவாக உங்களுக்கு பண்ணி கொடுப்பாரு. ஸோ அவரை ஒரு 2 நிமிஷம் பேச சொல்கிறேன்.
அனைவருக்கும் வணக்கம். நான் தோட்டக்கலை அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்று இப்போ நான் ராமசாமி சார் கூட இணைந்து மிளகு சமவெளியில் மிளகு வளர்ப்போர் சங்கத்தில் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நிறையா ஃபீல்டு நான் போய் பார்த்துருக்கு, இதில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நான் போன ஃபீல்டுக்காரங்க. இப்போ மைக்ரோப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து 2 வகையான வேலையை செய்யும். மைக்ரோப்ஸ்னாவே நமக்கு பயிருக்கு உணவு உற்பத்தி பண்ணி கொடுக்கறது ஒரு டைப் ஆஃப் அசோஸ்பைரிலம் பாஸ்போபாக்டீரியம். இதெல்லாம் வந்து நமக்கு உணவு உற்பத்தி பண்ணி கொடுக்குறது. அசோஸ்பைரிலம் வந்து தலை சத்தை வந்து நமக்கு மண்ணிலே நிலைநிறுத்தி கொடுக்கும். பாஸ்போபாக்டீரியம் வந்து மண்ணில் கரையாத மண்ணில் இருக்கிற பாஸ்பரஸை வந்து கரைச்சி கொடுக்கும். அதே மாதிரி பொட்டாஸ் மொபிலைசேஷன், நீங்கள் அதில் பேர்லேயே நீங்கள் அதை பார்க்கணும். பொட்டாஸ் மொபிலைசேஷன் பாக்டீரியா, நாட் பொட்டாஸ் ப்ரொடக்ஷன் பாக்டீரியா.